பொறியியலில் இருக்கும் 2 லட்சத்திற்கும் அதிகமான இடங்களில் எந்த பிரிவிற்கு எந்த கல்லூரியில் எவ்வளவு கட் ஆஃப் அவசியம் என்பது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த கட் ஆஃப் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் எந்த வச்சு நிர்ணயிக்கப்படுது? இல்லை, ஆக்சுவலாக பொறியியல் கட் ஆஃப் அப்படிங்கிறது இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட மதிப்பெண்கள் 200 மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கணிதத்தில் 200 மார்க் 100 மார்க்கு எடுத்துக்கிறாங்க, அதை டிவைடட் பை 2, எவ்வளோ மதிப்பெண்களோ அது டிவைடட் பை 2. ஃபிசிக்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அது டிவைடட் பை 4, 4ஆல் வகுக்கணும். கெமிஸ்ட்ரி 4ஆல் வகுத்து 200க்கு எவ்வளோ மதிப்பெண் வாங்கிக்கிறோம், இதுதான் கட் ஆஃப். இதில் என்னென்னா, இந்த கட் ஆஃபில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை தரவரிசைப்படுத்த தான் அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க. இந்த கட் ஆஃபில் நிறைய மாணவர்கள் வாங்கினவங்க எனக்கு பொறியியலே வேண்டாம் அப்படின்னு அவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட போயிருக்கலாம், இல்லை லா போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தமிழ்நாடு தாண்டி வெளியே உள்ள கல்லூரிகளுக்கு அவர் பார்க்குறவர்களுடைய இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க இருந்தாங்கன்னா இந்த இதில் பொறியியல் கலந்தாய்வில் கலந்துப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தரவரிசை பட்டியல் உள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்கள் எவ்வளோ பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது தவிர நிறைய பேர் எனக்கு இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு இந்த கல்லூரிகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவங்க போய் முதல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லை மருத்துவம் இந்த வருஷம் கிடைக்கல, நான் நீட் வந்ததுனால அந்த மருத்துவத்துக்கு கட் ஆஃப் உள்ள நல்ல மதிப்பெண்கள் உள்ள மாணவர்கள் பொறியியல் கட் ஆஃப் கூட நல்ல கட் ஆஃப் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்களும் இந்த பொறியியல் சேர்வதற்கான வாய்ப்புகள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கலாம். ஸோ இது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப்ங்கிறது தரவரிசைப்படுத்தினதுக்கப்புறம் எவ்வளோ பேர் எந்த கட் ஆஃப்க்கு அப்படிங்கிறது தான் நார்மலாக நம்மளோட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே இந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விகள் இருந்தாலும், இதை ஒரு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த வருஷம் இத்தனை பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 199.5 அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, போன வருஷம் 300 பேர் இருந்தாங்கன்னா, இந்த வருஷம் அது 200 பேர் கூட இருக்கலாம், இல்லை 100 பேர் கூட இருக்கலாம், இல்லை 400 பேர் கூட இருக்கலாம். ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த அண்ணா முதல்ல டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இந்த ஒரு சிடி வெளியிட்டு இருந்தாங்க. இதில் ஓவரால் எவ்வளோ பேர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கிறத நம்ம அதை வச்சு கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸோ இல்லை ஏதாவது பண்ணலாம். பட் இப்போ அந்த சிடி வெளியே கொடுக்கறது கிடையாது. அதனால் அந்த தரவரிசை பட்டியல் படுத்துனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இயற்பியலில் சென்டம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அண்ட் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயரை விட. ஸோ இதெல்லாம் இட் ஹேவ் அ இம்பாக்ட்ஸ். பட் இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம கரெக்டாக இவ்வளோதான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் நம்ம முன்னாடி இருக்கிறவங்களோட விருப்பங்களை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் எல்லாமே ஏறுது இறங்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். 1 டே பிஃபோர் கவுன்சிலிங் அன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு உத்தேசமாக ஓகே இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ வேகன்சி இருக்குது, இதில் இதெல்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் சொல்ல முடியும். இப்போ கடந்த ஆண்டோட இந்த அளவுக்கு கட் ஆஃப் குறைந்தபட்ச கட் ஆஃப் இருந்தது. இப்போ அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் மெக்கானிக்கல் பிரிவுக்கு கடந்த ஆண்டு இவ்வளவு குறைந்தபட்ச கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த குறைந்தபட்ச கட் ஆஃப் என்பது எப்படி நிர்ணயமாகுது? இல்லை, இது அவங்க அண்ணா பல்கலைக்கழகம் சென்ற ஆண்டு இந்த கேட்டகரியில் இந்த மாணவர் எடுத்தது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இது சென்ற ஆண்டு எடுத்ததோட ரேஷியோ வேறு. ஏன்னா சென்ற ஆண்டுகளோட இந்த நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆன் தட் பர்டிகுலர் கேட்டகரியில் உள்ளவங்க எவ்வளோ இருக்காங்கிறது தெரியாது. இந்த வருஷம் அந்த மாறுதல்ங்கிறது எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது. பட் அண்ணா பல்கலைக்கழகம் கொடுத்தது ஒரு தம்ப் இண்டிகேட்டர் தான். பட் நான் என்ன சொல்லேன்னா, ஒரு வருஷ கட் ஆஃப் வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணக்கூடாது. பிகாஸ் 2006 பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு 199 சென்டம் 3 சென்டம் வாங்கினவங்க 179 மெடிக்கல் கட் ஆஃபில் 1 ஆச்சு. அதுமாதிரி இன்ஜினியரிங் கட் ஆஃபில் நிறைய நம்பர் இருந்தது அப்படியே 3 அது மாதிரி தான் ஆச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபேக்டர்ஸை நம்ம ரொம்ப டீப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்கில் பார்த்து சொல்ல முடியாது. பட் உத்தேசமாக ஓகே இந்த அளவுக்கு ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் வேணா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லாம் இருக்கு. ஆனா அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் தான் இருக்கு. ஸோ அதுல தான் மாணவர்களை தான் இதுக்கான அந்த கட் ஆஃப் போட்டின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த கல்லூரிகளை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த அம்சங்களை பார்த்து அந்த கல்லூரிகளை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது? இல்ல, அம்சங்கள் அப்படின்னு முக்கியமா பார்க்க வேண்டியது பெற்றோர்கள் அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டிங்கன்னா அந்த கல்லூரிகளோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு மாணவர் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 10 மாணவர்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் இந்த கல்லூரியில் வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்புகள்ங்கிறது வெறும் ஆஃபர் லெட்டர் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி 1.5 வருஷம் கழிச்சு தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா சும்மா நாம் கேவாஸ் ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வரைக்கும் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வேலை வரும்னு வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் மாணவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். பட் வேலைக்காண்டி தயவுசெய்து படிக்க வேண்டாம். எந்த கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் 540 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் படிச்சிங்கன்னா எந்த கல்லூரியோட பேர் போட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டில் வரவே வராது. வேற நீங்கள் அங்கே கவர்மெண்ட் காலேஜில், எய்டட் காலேஜஸ்லாம் சோன்சோ ஸ்டூடெண்ட் சோன்சோ காலேஜில் படித்தாங்க அப்படிங்கிற டிகிரி சர்டிஃபிகேட்டில் வரும். இந்த 540+ என்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் வரும்.
அண்ட் அப்படி வரும்போது நீங்கள் எந்த காலேஜில் வெளியே வந்து படிச்சீங்கனாலும் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்கிற ஐடென்டிட்டி இருக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கல்லூரி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். பட் எந்த கல்லூரிகள் வந்து வேலை தராங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா, அங்கே சொல்லித்தரக்கூடிய வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்கிறத வந்து பாருங்கள். இன்றைக்கி படிக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள கல்லூரிகள் கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி எனேபிள் லேர்னிங்கில் எல்லா ஐஐடி ப்ரொஃபஸரும் எல்லா இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க என்ன ஐஐடியில் சொல்லித்தராங்களோ அந்த லெக்சர் ஃப்ரீயாக போட்டிருக்காங்க. அது நீங்கள் வீட்டிலேருந்து கூட படிக்கலாம். ஸோ இது நாம்கேவாஸ் டிகிரிக்கு நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எந்த கல்லூரியிலையும் சேர்ந்துக்கலாம். அதில் வந்து ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாருக்குமே இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் கிடைக்கிறத வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு அடுத்த லெவல் போனீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்ல இந்த வளாகங்கள் இருக்கு, அதாவது சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி இருக்கு. இது இல்லாம உறுப்பு கல்லூரிகள்னு சிலது விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. அந்த கல்லூரிகள்ல அந்த கல்லூரிகளில் தரம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. பிகாஸ் நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ஒரு 50 ஆண்டுகளுக்கு உள்ள மேலே உள்ள இல்லாத கல்லூரிகளில் நீங்கள் போய் போனீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இன்றைக்கி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி, ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் என்னென்னா அங்கே சிலபஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில கல்லூரிகள். அந்த மாதிரி கல்லூரிகள் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வந்து போனீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நீங்கள் கேட் கிளியர் பண்ணி போனீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொறியியல் அப்படின்னாலே பிரிவுகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 150 பிரிவுகள் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 50 பிரிவுகள் இருக்குது. இதில் இந்த மூல பொறியியல் படிப்புகள் அப்படின்னு சில படிப்புகள் இருக்குது, அதாவது கோர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு. அந்த படிப்புகளை எப்போதுமே மாணவர்கள் தேர்வு செய்கிறாங்க. இது இல்லாமல் புதிய படிப்புகளை தேர்வு செய்யலாமா? இல்லை, தாராளமாக எடுக்கலாம். பட் அது என்ன பிரிவுகள், அதனோட ஸ்ட்ரக்சர், அதுக்கு வந்து அப்ரூவல் இருக்கா, ஃபஸ்ட்டு ஈவன் கவர்மெண்ட்டில் இருந்தாலுமே நீங்கள் அப்ரூவல் இருக்கான்னு கேட்க வேண்டிய நிலைமைகள் இருக்குது. அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் சொல்கிறது வந்து எல்லா ஃபீல்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீல்டு தான் ரொம்ப முக்கியம், இந்த ஃபீல்டுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவ்ரி பிரான்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் பிரான்ச். இப்போ நீங்கள் ஈவன் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் ரொபாட்டிக்ஸ் நான் போகணும் அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் வழியாகவும் போகலாம், எலக்ட்ரிக்கல் வழியாகவும் போகலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வழியாகவும் போகலாம், எந்த பிரான்ச் எடுத்து நீங்கள் போகலாம். ஈவன் வந்து சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிவில் இன்ஜினியர் வந்து நாங்கள் யூஸ்வலாக சொல்லுவோம், அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது அந்த லான்ச்சிங் பேடோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அந்த ஃபவுண்டேஷன் பண்ணுறது வந்து சிவில் இன்ஜினியர்னா சேட்டலைட் லான்ச்சே ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் நான் சிவில் படித்தா நான் ஐஎஸ்ஆர்ஓவில் ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிவில் படித்தாலும் நீங்கள் தாராளமாக ஐஎஸ்ஆர்ஓ போன்ற நிறுவனங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஜெய்சீமா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் எம்பிசி பிரிவு சார். சொல்லுங்க. பிஎஸ்சி அக்ரி எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து 170 வருது. பிஎஸ்சி அக்ரி கிடைக்குமா? இல்லைங்க, உங்களுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் விரும்புகிறாங்க. இந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப லோயராக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அதுக்குள்ள டேட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். அண்ட் மற்ற இதில் இருந்து நீங்கள் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அக்ரிகல்ச்சர் அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி தனியார் கல்லூரிகளும் இப்போ நிறைய அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ கல்லூரிகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது அந்த பிரிவுகளை விட அந்த கல்லூரிகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழி பிரிவுகள்னு சிவில் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இருக்குது. அதுக்கு மாணவர்கள் அதை தேர்வு செய்யலாம். இல்லை, அது தமிழ் வழியாக நீங்கள் படிச்சீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் வந்து தமிழ்நாட்டை தாண்டி போகிறதுக்கான இது வந்து ரொம்ப கம்மியாகிடும். பட் நீங்கள் நிறைய வந்து அவங்க பயிற்றுவிக்கும் முறையே ஆங்கிலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போகும்போது தமிழ் மீடியம்னு உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் காலேஜ் ஆஃப் கிண்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வெளியே போனால் நீங்கள் வந்து திறமையான மாணவர்களை வந்து அவங்களை இது பண்ணிக்கலாம். பட் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுக்குறாங்க, அண்ட் இப்போ வந்து மீடியம் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறது இல்லை அப்படின்னு வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து சொன்னாங்க. அப்படி கொடுக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னு லிபர்ட்டி இருந்ததுன்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதி டிகிரி வாங்கிட்டு வெளியே வரலாம். இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, அதாவது இசிஇ, மெக்கானிக்கல் இந்த மாதிரி இந்த படிப்புகள் தான் மாறி மாறி நிறைய மாணவர்கள் தேர்வு செய்கிறாங்க. உண்மையிலே இந்த ஆண்டிலிருந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, நீங்கள் எல்லாருமே வந்து இசிஇ, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து லட்சத்தில் போட்டியிட விரும்புகிறாங்க. வேற மற்ற பிரான்ச்லாம் தௌசண்ட்ஸில் தான் போட்டியிருக்கு. 4 வருஷம் கழிச்சு நீங்கள் லட்சத்தில் போட்டியிட விரும்புறீங்களா இல்லை 1000ல் போட்டியிட விரும்புறீங்களா நீங்கள் இன்றைக்கே டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரான்ச் இருக்கணும்னு தோணும். பட் எல்லா பிரான்ச்சுக்குமே ஸ்கோப் இருக்குது. அதனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். இப்போது மாணவர்களுக்கு நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இது மாணவர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. 11ஆம் வகுப்பை போன்றே பட்டய படிப்புகள், ஐடிஐ படிப்புகள் போன்றவற்றையும் தேர்வு செய்யலாமா என்ற விளக்கத்தை அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியர் முனைவர் திரு ரவி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ 11ஆம் வகுப்புலேயே உயர்கல்வி எதை தேர்வு செய்யலாம், அதற்கான உரிய படிப்புகளை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில். எதன் அடிப்படையில் அந்த பிரிவுகளை மாணவர்கள் தேர்வு செய்யணும்? இப்போ 11ஆம் வகுப்பை பொறுத்தளவில் இப்போ 10th வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரிசையாக அப்படியே வந்துடுவாங்க. ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அப்படியே ஜம்ப் ஆகி வந்துடுவாங்க. 11ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் பைஃபர்கேட் ஆகி பிரியறாங்க. ஸோ முக்கியமாக அதில் 4 முக்கியமான பிரிவுகள் இருக்குது. சயின்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்,
காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி 4 வகையான பிரிவுகள் இருக்குது. இதில் பெரும்பாலும் அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் மெடிக்கல், இன்ஜினியரிங் இந்த ரெண்டும் போகிறதுக்காக மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடிய பகுதி இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான பாடங்கள் இருக்கும். காமர்ஸ் ஸ்ட்ரீமில் முக்கியமாக அவங்க பிகாம் போகிறதோ அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரியான படிப்புகளுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அதில் அவங்க தெரிவு செய்யணும். அதில் அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அந்த மாதிரியான பாடப்பிரிவுகள் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கும். ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இப்போ பெரிய அளவில் இப்போது இல்லை, சில குறிப்பிட்ட பள்ளிகளில் மட்டும்தான் இருக்குது. அது மற்றபடி பொதுவாக எல்லாருமே சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் பெரும்பாலான மாணவர்கள் சேர்றது, அந்த மாதிரியானது தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. இப்போ உயர்கல்வியில அவங்க என்ன படிக்க போறாங்க அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த படிப்புகளை அவங்க தேர்வு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி இருக்கப்போ இப்போ ஒருவேளை சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவர்கள் எந்த படிப்பை படிக்க முடியாது உயர்கல்வியில? சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆல்மோஸ்ட். அது முக்கியமாக இன்ஜினியரிங், மெடிசன் அதில் தான் அவங்களுக்கு அந்த மாறுபடுறாங்க. அவங்க பொதுவாக இன்ஜினியரிங் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரியாக வேணும். மெடிசின் போகிறவங்களுக்கு பயாலஜி அல்லது அது சார்ந்த பாடங்கள் வேணும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸை ஒரு பாடமாக கண்டிப்பாக படித்தாகணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், அல்லது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கலாம். மெடிசின் போகணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கலாம், அல்லது மேக்ஸ் இல்லாமலும் அவங்க படிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த மாதிரி அவங்க மேக்ஸும் பயாலஜியும் தான் அதை தீர்மானிக்குது எதுக்கு போகணும், போக வேண்டாம் அப்படிங்கிறது. அது அதிகமான மாணவர்கள் வந்து பொறியியலுக்கும் மருத்துவத்துக்கும் போட்டிடுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதே அளவுக்கு பிகாம் இந்த படிப்புக்கும் அதிகமான மாணவர்கள் போட்டிடுறாங்க. ஸோ இதே அளவுக்கான அந்த போட்டிகள் இந்த பிகாம் நோக்கி திரும்புறதுக்கு அடித்தளமா இந்த +1ல காமர்ஸ் குரூப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டியும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கா? கண்டிப்பா இருக்குது. அதான் சொன்னேன் உங்களுக்கு, +2ல வந்து முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை எய்ம் பண்ணியே போகக்கூடிய மாணவர்கள் நிறைய வந்துட்டாங்க. அது பிகாம் மட்டும் இல்லாமல் அவங்களோட விஷனாவே சிஏ அல்லது ஐசிடபிள்யூஏ அந்த மாதிரியான ஆடிட்டிங் சார்ந்த படிப்புகளுக்கு போகிறதுக்கும் அவங்க தயாராகிட்டாங்க. ஸோ அதனால அதை முதல்ல இருந்தே அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. ஸோ அதனால தான் போட்டி. அது இல்லைன்னா அவங்க அதுக்கு போக முடியலன்னா காமர்ஸுக்கு அது, ஆனால் ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு காமர்ஸ் தான் இருக்கிறதுனால அது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதர்வைஸ் அவங்க சயின்ஸுக்கான வாய்ப்புகளை விட இதுக்கும் அதே அளவில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். தொழிற்பிரிவை பொறுத்த வரைக்கும் அதை தேர்ந்தெடுப்பதில் என்ன சாதகங்கள் இருக்கு? சாதகங்கள் அதுக்கான தனியாக கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. ஸோ அதனால ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து அவங்க நிறைய கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மாணவர்கள் அதை எய்ம் பண்ணியே ஒகேஷனல் குரூப்பை எடுத்துகிட்டு ஏன்னா அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் இருக்கிறதுனால இந்த போட்டியில் வராமல் அவங்க அதுலேயே செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணியே எடுப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு வந்து அதை லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க சில மாணவர்கள். ஏன்னா ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னென்னா அதை முடிச்சுட்டு அதற்கான இன்ஜினியரிங் தவிர அதற்கான வாய்ப்புகள் வேறு எதுலேயும் அதிகமாக இல்லாதனால நிறைய இடங்களுக்கு மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டதுனால அவங்க அதுக்கு போக முடியாதனால நிறைய பேர் அது போக மாட்டேங்கிறாங்க. அதர்வைஸ் அது நல்ல குரூப் தான். சரி, இப்போது ஸ்ட்ரீம் சொன்னீங்க, அதாவது அறிவியல் பிரிவுகள் இருக்குது, ஆர்ட்ஸ் பிரிவு இருக்குது, காமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மற்ற ஒகேஷனல் இல்லாத மற்றதில் அந்த பாடங்களோட காம்பினேஷன் இருக்கு இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும், அப்படி இல்லாமல் வேறு படிப்புகள் இருக்கும், 4வது பாடமாக அவங்க தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இந்த பாடங்களோட கோர்வையை கவனிக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம்? அதான் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மெடிசின் நான் போகலை, எனக்கு வந்து தன்னுடைய கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வருது, அதனால் அது போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும். பயாலஜியை கூடுதலாக அவங்க படிக்க வேண்டாம், அது ஒரு பேர்டன் அவங்களுக்கு. ஸோ இன்கேஸ் அவங்க இல்லை நான் எனக்கு வந்து மெடிசன் தான் நான் எய்ம் பண்ணுறேன், வேறு எதுக்கு போக மாட்டேன், அல்லது பேராமெடிக்கல் போவேன் அப்படின்னு எய்ம் பண்ணுறவங்க மேக்ஸ் அவங்க அடிஷ்னலாக கூடுதலாக அவங்க படிக்க வேண்டியதில்லை. ஸோ
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அல்லது சயின்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜி பாட்டனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான படிப்புகள் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அது அவங்க அந்த வெயிட்டேஜ் ஏன்னா கூடுதலாக அவங்க அதை எதுதான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக அதனால தான் நான் சொன்னேன் ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதிகமாக படிக்கிறதுக்கு காரணம் மெடிசனுக்கான போட்டி அதிகமாக இருக்கிறதுனால, இடங்களும் குறைவாக இருக்கிறதுனால அது கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பயாலஜியை கூடுதலாக அவங்க படிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறதில்ல, அது ஒரு பேர்டனாக நினச்சிக்கிறாங்க. அது நிறைய மாணவர்கள் இங்க 10ஆம் வகுப்பு அவங்க சிபிஎஸ்இ வழியில படிச்சாலும் 11ஆம் வகுப்புல ஸ்டேட் போர்டுக்கு மாறிக்கலாமா இல்ல சிபிஎஸ்இலேயே தொடரலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு நிறைய கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கேள்வி இது. இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா இது நம்ம இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சிபிஎஸ்இல படித்த அந்த பாடத்திட்டம் நம்ம அதனோட பாடத்திட்டம் ஆல்மோஸ்ட் ரெண்டு சேம் தான், கொஞ்சம் இப்போ வித்தியாசம் தான் இருக்கும். பட் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, கொஸ்டின் பேப்பர் செட்டிங் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ரெண்டுக்கும். அது ஸோ நம்ம ஸ்டேட் போர்டு மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கம்பேர் பண்ணுறப்போ. அது ஸோ அதனால எல்லாருமே இப்போ நம்ம முழுக்க முழுக்க மதிப்பெண் அடிப்படையில் தான் அங்கே தேர்வு பண்ணுறோம். அது நம்ம எந்த இதுக்குமே என்ட்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. அது ஸோ முழுக்க முழுக்க மதிப்பெண்கிறதுனால இதில் தான் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிற இதில் அவங்க இதை செலக்ட் பண்ணுறாங்க. அது ஒருவேளை என்ட்ரன்ஸ் இப்போ நீட் மாதிரி என்ட்ரன்ஸ் இப்போ கம்பல்சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த ஸ்டேட் போர்டுலேருந்து ஸ்டேட் போர்டுக்கு வர்றவங்க வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த படிப்புகளை தேர்வு செய்யலாமா மாணவர்கள்? அது எந்த அளவுக்கு நல்லதா? ஐடிஐ 10th முடித்த மாணவர்கள் ஐடிஐ படிக்கலாம் அவங்க இப்போ. பட் ஐடிஐக்கான அது பொதுவாக 8th முடித்தாலே ஐடிஐ போக முடியாது அவங்க. அதனால் அவங்க இப்போ அதற்கான மாணவர்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, ஐடிஐக்கு போகிறாங்க. பட் இருந்தால் கூட அதை தாண்டி அதற்கான மோகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது பாலிடெக்னிக் இருக்கிற அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் நல்லா ஷைன் பண்ணால் தனியாக அவங்க அதாவது ப்ரொஃபஷனலாக வெளியில் வர முடியாது. இண்டிவிஜுவலாக ப்ரொஃபஷனலாகவே அவங்க அதில் படித்தவர்கள் இப்போ தனியாக கார்பெண்டரோ பிளம்பரோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது இல்லாமல் அவங்க தொழில் சார்ந்து முறைப்படி கற்றுக்கொண்டு அதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 10ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவை உங்களுடைய இந்த விளக்கங்கள் கொடுத்திருக்கும் நம்புறோம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. வெளிநாட்டில் கல்வியை தேர்வு செய்யும் போது எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும், எதன் அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பன குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வெளிநாட்டு கல்வி ஆலோசகர் சபேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டுல ஒரு கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குள்ள சாதக பாதகங்கள் என்னென்ன? நம்ம எப்பவுமே நம்ம உள்நாட்டில் இருக்கிறத விட வெளிநாட்டில் இருக்கிற பொருட்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. ரெண்டாவது, உள்நாட்டில் நம்ம நேரத்தை பெருசாக கணக்கிடுறது இல்லை. வெளிநாட்டில் எப்பவுமே உங்கள் நேரம் ஒரு பெரிதாக கணக்கிடுறது. நீங்கள் 1 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா இவ்வளவு காசு, அந்த மாதிரி தான் வெளிநாட்டில் உள்ள இது இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வெளிநாட்டில் ஒவ்வொரு மணி துளியையும் நீங்கள் காசாக்கலாம். நம்ம ஊரில் உள்ள மாதிரி டைம் வேஸ்ட் அங்கே கிடையாது. 8 மணி நேரம் வேலைக்கு இவ்வளவு காசுன்னா உங்கள்கிட்ட அவ்வளவு அவுட்புட்டும் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளமும் இருக்கும். இந்த நிலைமையில் வெளிநாட்டு கரன்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அமெரிக்கன் டாலரோ ஆஸ்திரேலியன் டாலரோ யூரோவோ அப்படி இல்லை இங்கிலாண்டோட பவுண்ட்ஸோ எடுத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ரூபாய் வேல்யூவை விட கூட. நீங்கள் அந்த ஊரில் $1 சம்பளம் வாங்கினீங்கன்னா, $1 சம்பளம் வாங்கினீங்கன்னா நம்ம ஊரில் 65 ரூபாய் 70 ரூபாய்க்கு ஈக்குவல். €1 சம்பளம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அது $100 ஈக்குவல். இந்த மாதிரியாக இருக்கும்போது பணத்தோட மதிப்பும் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு டைமோட வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்குங்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் நீங்கள் காசாக்க முடியும். வெளிநாட்டுல கல்வி அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அங்க இருக்க கல்வி நிறுவனங்கள்ல எது சிறந்தது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதுக்கு நான் 3 பாயிண்ட் முக்கியமா சொல்லுவேன். முதல்ல வெளிநாட்டு நிறுவனங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, கல்வி நிறுவனங்களை பத்தி எந்த நாட்டுக்கு நீங்க போறீங்களோ அந்த தூதரகத்துல உள்ள எஜுகேஷன் டெஸ்க்னு ஒன்று இருக்கும். இப்போ எந்த டென்மார்க் எடுத்தாலும், நார்வே எடுத்தாலும், யூகே எடுத்தாலும், யுஎஸ்ஏ எடுத்தாலும், ஆஸ்திரேலியா எடுத்தாலும், ஜெர்மன் எடுத்தாலும், ஒன்றுக்குமே சிங்கப்பூரோ மலேசியாவோ எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே அந்த நாடுகள் அத்தனைக்கும் எஜுகேஷன் டெஸ்க் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கும். என்ன மாதிரிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் அவங்க தகவல் கொடுப்பாங்க.
ரெண்டாவதா நீங்க பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ஸ் இருக்குது. எந்தெந்த யூனிவர்சிட்டியில என்ன படிக்கணுமோ அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மூணாவதாக உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச அலுமினை இருப்பாங்க. அந்த அலுமினை வந்து அந்த ஃபோரம்ஸ் இருக்கும், இல்லை அலுமினி அசோசியேஷன் இருக்கும். இப்போ யூகேல படிச்சவங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்காலர்னு ஒரு அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்காலர்ஸ்னு இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன் அலுமினி அசோசியேஷன் இருக்குது. இவங்க கூட எல்லாம் போய் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவங்க அந்த நாட்டில் உள்ள படிப்பை பத்தி இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டா அதை என்ஜாய் பண்ணி படிச்சு வந்திருக்கிறவங்க. அந்த நாட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆட்களை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 விதமான வகைகளையும் உங்களுக்கு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கூகுள் மாமா கிட்ட போனீங்கன்னா நல்லது கெட்டது என்ன இருக்குதோ அதில் உள்ள அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள நல்ல படிப்பும் வரும், அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள தப்பான விஷயங்களும் வரும். எங்கே யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த மாதிரி உள்ள எல்லாமே கூகுளில் வருது. ஸோ நிறைய பிளாக்ஸ் இருக்கும், அதை படிக்கலாம். என்ன உண்டோ நீங்கள் அந்த அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கும் போது நிறைய ரிசர்ச் பண்ணணும். எங்கே போய் படிக்கலாம், என்ன படிக்கலாங்கிறத நிறைய ரிசர்ச் பண்ணணும். இல்லைன்னா வெளிநாட்டு கல்வி ஆலோசகர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து முறைப்படுத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டு கல்வி ஆலோசகர்னு எடுத்துட்டிங்கன்னா ஏரின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இதில் வந்து அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டால் முறைப்படுத்தப்பட்டு இவங்க நல்லவங்கிறதுக்கு அந்த ஆஸ்திரேலியன் படிப்பு முறையில் தேர்ச்சி பெற்று இவங்க மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை, இவங்க நியாயமான பிஸ்னஸ் பண்ணுறவங்கிறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இந்த மாதிரி இருந்தால் தான் ஏரியில் மெம்பர் ஆக முடியும். அந்த மாதிரி மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் போகலாம். உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் கூட அந்த அசோசியேஷனில் தெரிவிச்சிங்கன்னா அவங்க அதுக்குள்ள ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுப்பாங்க, உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த வெளிநாட்டு கல்வி இது தொடர்பான அம்சங்களை தாண்டி மதிப்பெண் குறைவா இருக்கு, இங்க எனக்கு அதுக்கான படிப்புல நல்ல கல்லூரியில இடம் கிடைக்காது, அதனால நான் வெளிநாட்டுல போய் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா? நீங்க கேட்கறது ஒரு கஷ்டமான கேள்வி. அதாவது சில படிப்புகளுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு கல்வி தகுதியும் வேணும், அந்த படிக்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டி வேணும். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை புரிஞ்சுக்கிடணும். நீங்க குறைவான மார்க்குகள் வாங்கும் பொழுது அந்த எபிலிட்டி இருக்காது. சம்டைம்ஸ் நீங்க குறைவான மார்க் வந்து உங்களுடைய உடல்நல குறைவாலேயோ உங்களுடைய கடைசி பரீட்சை எழுதும் போது ஒரு சுகவீனத்தினாலேயோ நீங்க குறைவான மார்க் வாங்கினா பரவாயில்ல. நீங்க மொத்தத்துக்கும் குறைவான மார்க் வாங்கினீங்கன்னா அதை வந்து அந்த கல்வியை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லயே குறைவான மதிப்பெண்களை வச்சு பெரிய கல்விகள் படிக்க முடியாது, அதுல பிரச்சனைகள் வரும். அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல போய் கல்வி படிக்கும்போது அந்த அந்த ஸ்டாண்டர்டை நீங்க மெயின்டைன் பண்ணலைங்கன்னா உங்களால அங்க கல்வி கற்க முடியாது. வெளிநாட்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க மருத்துவம் இது போன்ற படிப்புகள் பயிலும் போது இந்தியாவுக்கு திரும்ப வர்றப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட் இந்த மாதிரி எழுத வேண்டியிருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த எழுத வேண்டிய நாடுகள் அப்படின்னா அது என்னென்ன நாடுகள்? நிறைய நாடுகள் இருக்கு, இல்ல எழுத வேண்டாத நாடுகள் அப்படின்னு என்னென்ன நாடுகள் இருக்கு? ரொம்ப குறைவான கண்ட்ரீஸில் மருத்துவம் பயிலும் பொழுது தான் அதை இந்தியா எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்பெஷலி அண்டர் கிராஜுவேட் படிக்கும்போது நீங்கள் இந்தியாவில் அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து இந்தியாவில் ரெகக்னைஸ் ஆகிருக்கும், அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வெளிநாட்டில் அண்டர் கிராஜுவேட் டிகிரி பண்ணும் பொழுது அந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி ரெகக்னிஷன் நம்ம ஊர் மெடிக்கல் கவுன்சிலில் பண்ணலாம். அந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சிலில் வந்து கிட்டத்தட்ட இப்போ எல்லா நாடுகளுமே அதை வந்து நீங்கள் கட்டாயம் ஆக்கிட்டாங்க. சில கண்ட்ரிஸ் கையை விட்டு சொல்ல மாதிரி சில நாடுகளை தவிர இப்போ ஐ மீன் இதை நான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் செக் பண்ணணும். USA, UK, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் மருத்துவம் படிச்சிங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. மற்ற எந்த நாடுகளில் நீங்கள் மருத்துவம் படிச்சிருந்தாலும் இங்கே உள்ள MCA பரீட்சையை கிளியர் பண்ண தான் வேணும். இப்போ முகவர்கள் இருப்பாங்க நிறைய பேர், நீங்க சொன்ன மாதிரி இங்கே தூதரகங்கள் இருந்தாலும் அங்க போய் அணுகும் நபர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்க முகவர்களை தான் நாடுறாங்க. அவங்க நம்பகத்தன்மையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க வந்து தூதரகங்களை வந்து நீங்க தொலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ளலாம், இமெயில் வாயிலா தொடர்பு கொள்ளலாம். நீங்க சென்னையிலே இருக்கிறவங்களா இருந்தா நேரடியா போய் தொடர்பு கொள்ளலாம்.
இப்போ பாண்டிச்சேரியில் போய் பிரான்ஸ் நாட்டு தூதரகத்தை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நேரடியாக தொடர்பு கொள்வது தான் முதல்ல நல்ல யோசனை. அப்படி இல்லைன்னா நீங்கள் முகவர்களை தொடர்பு கொள்ளணும்னா அதுக்குன்னு நல்ல முகவர்களாக பார்த்து குட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸை நீங்கள் தொடர்பு கொள்வது நல்லது. இவங்களை பற்றின விவரங்கள் கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த கண்ட்ரி வெப்சைட்ஸில் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கண்ட்ரி எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ ஏரின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முகவர்கள் எல்லாமே ப்ரீ ஸ்க்ரீன் பண்ணவங்க. இவங்க வந்து இத்தனை வருஷமாக அந்த துறையில் பிஸ்னஸில் இருக்கிறாங்க, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் இல்லை, அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்கள வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அவங்க நடவடிக்கைகளில் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தாலோ நீங்கள் ஏரியை டைரெக்டாக தொடர்பு கொண்டு அவங்க மேலே நீங்கள் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். இது மாதிரி AAAOEன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனில் உள்ள மெம்பர்களும் முழுக்க ஸ்க்ரீன் பண்ணி இந்த துறையில் வந்து குறைஞ்சது 5 வருஷத்துக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த நல்ல ஏஜென்ட்ஸ்களை நீங்கள் போய் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அவங்க மேலே அப்படியே ஏதாவது புகார்கள் இருந்தால் அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த அசோசியேஷனோட ஹெட்டுங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ இல்லைன்னா சாதாரண கடிதங்கள் வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மாணவர்கள், அதாவது 18 வயதை கூட தாண்டாமல் இருக்கக்கூடிய மாணவர்களை இளநிலை படிப்புகளுக்கே வெளிநாடுகளுக்கு அனுப்புறது ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயமா? நீங்கள் 18 வயசு தாண்டாத மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுக்கு அனுப்பணும்னா அங்கே CAAW அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த மாணவரை வந்து யாராவது ஒரு கார்டியன் மாதிரி ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கணும். அவரை வாரத்தில் 4 நாள் போய் பார்க்கணும். அவருடைய வெல்ஃபேரை வந்து என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். அவங்க தங்கியிருக்கிற இடம் நம்பகத்தன்மையானதா சேஃபாலாம் பார்ப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் 18 வயசில் குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. வளர்ந்த கண்ட்ரீஸில், அதாவது டெவலப்ட் கண்ட்ரீஸில் வந்து எந்த வயசில் நீங்கள் பிள்ளைங்களை அனுப்பினாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஸ்கூலிங் ஹை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா கூட தேவையான அளவு பாதுகாப்போடு அவங்க இருப்பாங்க. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு சில நாடுகளில் இந்த படிப்பை தேர்வு செய்யணும் அப்படின்றப்போ சராசரியா ஒரு சில முக்கிய நாடுகளில் ஒரு இளநிலை பட்டம் பயில்வதற்கு எவ்வளவு செலவாகும் சராசரியா? முக்கியமான செலவுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டியூஷன் ஃபீ ஒரு செலவு, உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு செலவு, ட்ராவல் அண்ட் இன்சூரன்ஸ் ஒரு செலவு. இந்த 3 தான் முக்கியமான செலவுகளாக இருக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய +2ல் வாங்கின மார்க்குகளை வச்சு பார்க்கும் பொழுது சில யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் நான் வந்து இப்போ நீங்கள் ஜென்ரலாக எடுத்தீங்கன்னா $30,000 to $40,000 வரைக்கும் செலவாகலாம் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் ஸ்காலர்ஷிப்னா சம்டைம்ஸ் நீங்கள் 50-60% ஸ்காலர்ஷிப் வாங்கும் பொழுது இந்த தொகை அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி ஆகிடும். லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மினிமம் நீங்கள் வந்து இவ்வளோ பணம் செலவழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இது யூஎஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா $15,000 per year, நியூசிலாந்து $15,000 per year, ஆஸ்திரேலியா $19,830 per year, UK £7,200 per year. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்ராக்சிமேட்டாக $1,500 to $2,000 வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் போட்டு நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்கிற தொகை வந்துடும். கூடுமான வரைக்கும் ஒரு 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் பெர் இயர் வரலாம். இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தானே ஒழிய துல்லியமான கணக்கு இல்லை. இப்போ வெளிநாட்டு கல்வி தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர்களோட நிறைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. காட்சி ஊடகவியல், இதழியல், அனிமேஷன், ஃபிலிம் டெக்னாலஜி, மின்னணு ஊடகவியல் உள்ளிட்ட பலவித படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இவற்றுள் எதை தேர்வு செய்யலாம், எந்த படிப்பிற்கு எந்த துறையில் வாய்ப்புகள் உள்ளன போன்ற வழிகாட்டுதல்களை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் SRM சிவாஜி திரைப்பட கல்லூரியின் துறை தலைவர் பாலாஜி அவர்கள். ஊடகம் சார்ந்த நிறைய படிப்புகள் இருக்கு. இதுல என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ரைட்.
முதல்ல அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் போறதுக்கு முன்னாடி ஊடகம்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். அதாவது ஊடகம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு பார்ட்டா பிஹேவ் பண்ணது. ஒன்றும் இல்லை, நம்ம மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் படுக்க போற வரைக்கும் கட்டாயமா எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் சேனல், என்னைக்காவது எல்லாருமே டெய்லி வந்து ஒரு சேனல் பார்க்காம இருக்க போறதில்ல. சினிமா, இன்னைக்கு நியூ மீடியாங்கிற இன்டர்நெட், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியான்ற ஃபேஸ்புக், இதெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு இந்த சார்ந்த ஒரு படிப்புன்றது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு இன்றியமையாத ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன படிப்புகள்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு படிப்பு இருக்கு, பிஏ ஜேர்னலிசம் ஒரு படிப்பு இருக்கு, பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு. இது எல்லாமே ஊடகம் சார்ந்த படிப்புகள். இப்போ இந்த படிப்புகள்ல என்னென்ன விஷயங்கள் பத்தி படிப்பாங்க? முதல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் பத்தி சொல்லுங்க. ஜெனரலாவே இந்த ஊடக படிப்புகள்லாம் என்ன சொல்லி கொடுக்கணும், நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நியூஸ் பேப்பர், ஜேர்னலிசம், நியூஸ் பேப்பர், சினிமா, டெலிவிஷன், அட்வர்டைஸ்மெண்ட், நியூ மீடியா, கிராஃபிக்ஸ் அனிமேஷன், நியூ மீடியா, இது எல்லாமே இந்த பாடத்திட்டங்களில் இருக்கு பொதுவா. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா தனித்தனியாகவே அதுக்கு படிப்புகளும் இருக்கு. இப்போ ஜேர்னலிசம் இருக்கு, ஃபிலிம் டெக்னாலஜி நீங்க சொன்னது மாதிரி, அதே மாதிரி பிரிண்ட் ஜேர்னலிசம், இந்த மாதிரி தனித்தனியாவே நான் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எல்லாமே தனித்தனியாவும் இருக்கு. பட் என்ன பொதுவா நான் வந்து ஊடக படிப்புனா என்னென்ன இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப தனித்தனியா என்ன இருக்குன்னா, இப்போ பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் a multifaceted கோர்ஸ், அதாவது ஒரு பன்முகங்கள் கொண்ட ஒரு படிப்பு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைசிங் இருக்கும், உங்களுக்கு அப்புறம் வந்து ஜேர்னலிசம் இருக்கும், போட்டோகிராஃபி இருக்கும், உங்களுக்கு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் இருக்கும், சினிமாவும் இருக்கும். ஸோ எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதுதான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ பிஎஸ்சி டிஸ்காம் படிக்கிற மாணவனுக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். யூ கேன் நோ வாட் இட் இஸ்ன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் பிஏ ஜேர்னலிசம் கோர்ஸுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா அதுல வந்து ஜேர்னலிசம் சம்பந்தப்பட்ட முழுக்க ஒரு இதழியலுக்கு என்ன வேணுமோ ஒரு மாணவனுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படும் பிஏ ஜேர்னலிசம்ல. பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அது இன்டெப்தா சினிமாக்குள்ள போறக்கூடிய மாணவர்கள், சினிமாக்குள்ள போய் சாதிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அதுல உங்களுக்கு என்னென்ன துறைகள் சார்ந்து இருக்கோ அதுக்குள்ள போகலாம். இப்போ பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட், கிராபிக்ஸ், இப்படி போன்ற துறைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பெரும்பாலும் முதலாண்டுல காமனா சொல்லி கொடுத்துருவாங்க. இரண்டாம் ஆண்டுக்கு போகும்பொழுது ஒரு மாணவனுக்கு எந்த துறைக்குள்ள போய் அதுக்குள்ள அவனுக்கு இன்டெப்தா படிக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாட்டோகிராஃபி ஒரு மாணவன் விரும்பி படிக்கணும்னு நினைச்சானா செகண்ட் இயர்ல அந்த ஆப்ஷன் அவன் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்சஸ்னுடைய ஒரு ஓவரால் நாமென்க்ளேச்சர். பிளஸ் அதுல அவங்க என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், ஃபிலிம் டெக்னாலஜி, இந்த மாதிரி படிப்புகளை தாண்டி இப்போ புதுசா அனிமேஷன், அந்த படிப்புகளும் சமீப காலத்துல ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இருந்து தனியாகவும் வழங்கப்படுது. அந்த மாதிரி படிப்புகளை தேர்வு செய்யலாமா? கட்டாயமா. பிஎஸ்சி அனிமேஷன் வந்து ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி அனிமேஷன், கிராபிக்ஸ் அனிமேஷன் ஒரு கோர்ஸ் தனியாவே ஆரம்பிச்சிருக்காங்க. 4 ஆண்டு படிப்புகளாகவும் கூட இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க தனியார் பல்கலைக்கழகத்துல. ஏன்னா இன்னைக்கு வந்து விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட, கிராபிக்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லா துறையிலுமே பல்கி பெருகி போயிருக்கு. சோ அந்த டிமாண்ட சப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் தாராளமா ஒரு மாணவன் விருப்பம் இருந்தால் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். பொதுவாகவே ஊடகம் சார்ந்த படிப்புகள்னா அது மாணவர்களோட விருப்பமா மட்டும்தான் இருக்கு. பெற்றோர்கள் அதுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு, அது ஒரு மாய உலகமோ அப்படின்ற ஒரு பயம். அந்த பயம் தேவையா? அது ரொம்ப நாளாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட கோர்ஸுக்கு வந்து ஒரு சோசியல் ஸ்டிக்மா, அந்த மாதிரி ஒரு டேபு, இந்த கோர்ஸ் படிச்சாலே கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சமுதாயத்தில் இருக்கு. தேவையே இல்லை என்ன கேட்டீங்கன்னா. இது மற்ற கோர்சஸ்ல நீங்க வந்து தேர்ந்தெடுத்து எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இந்த கோர்ஸுக்கும் நீங்க ஒரு கேரியர் ஆப்ஷனா தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இதுல எந்த சந்தேகமே வேண்டாம், எந்த பேரண்ட்ஸ்க்குமே வேண்டாம். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான மற்ற கன்வென்ஷனல் கோர்சஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, பிஎஸ்சி பிசிக்ஸோ இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ பயோடெக்னாலஜியோ, அது எல்லாமே பேரண்ட்ஸோ இல்ல அவங்களுடைய நண்பர்களோ வந்து உங்க பையனை இந்த இடத்துல போடு, இந்த கோர்ஸுக்கு போடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் மாணவனுடைய விருப்பம். அவன் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் நிறைய மாணவர்களை பார்க்கிறேன். அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு இப்படி ஆகணும்னு ஒரு ஆசை சார், நான் ஒரு கிராபிக்ஸ் அனிமேட்டரா போகணும்னு ஆசை சார், நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஆசை, நான் ஒரு கேமராமேன் ஆகணும்னு ஆசை சார்னு அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து சின்ன வயசுல விதைக்கப்படுகிறது. ஆனால் அவங்க +2 வரும்பொழுது என்ன எழுதுனா, அவங்க பேரண்ட்ஸ், பெரும்பாலான பேரண்ட்ஸ் வேண்டாம், இதுக்கு போனீங்கன்னா உனக்கு கேரியர் இருக்குமா, இல்ல கெட்டு போயிடுவா, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், இந்த சோசியல் டேபு இருக்கு இல்லையா, அது இன்னும் கூட இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப இருந்தது. இன்னைக்கு அது வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைஞ்சிருக்கு. ஆனால்
இன்னும் இருக்கு. ஆனா என்னுடைய பதில் என்னன்னா, அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற துறைகளை தேர்ந்தெடுத்து ஒரு மாணவன் எப்படி படிக்கிறானோ அதே மாதிரி இந்த துறையும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். பொதுவா மாணவர்கள் மாணவிகள் 2 பேருக்குமே அந்த பயம் இருக்கு அப்படின்னாலும் அதை தாண்டி பெண்களை இந்த துறைக்கு அனுப்பலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் கூட இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் அவசியமா? அவசியமே இல்லை. இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருந்து நீங்க ஒரு கம்பேரிங் வந்து இது ஒரு ஜாப் எடுத்து பண்றீங்க இல்லையா, இட் இஸ் வெல் அண்ட் குட். இன்னைக்கு வந்து ஸ்பேஸுக்கு போறாங்க பெண்கள்லாம், அப்போ மீடியாக்குள்ள வரணும்னா எதுக்கு பயப்படணும்? அவசியமே இல்லை. இன்னைக்கு இது ஒரு 9 to 5 ஜாப். மற்ற ஜாப்ஸ் மாதிரி இது ஒரு 9 to 5 ஜாப்ஸ். இன்னைக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. சரி, எல்லாருமே சினிமா அப்படின்னா ஒரு கிளாமர் இண்டஸ்ட்ரின்றதுனால பயப்படுறாங்க. கிளாமர் இண்டஸ்ட்ரி எல்லாரும் பேசுறாங்க சமுதாயத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரோடைய ஒரு வக்கீலோடைய யாராவது ஒரு லீஷர் டைம்ல காமனா பேசுற டாபிக் சினிமா இருக்கும். ஆனா சினிமாக்குள்ள அனுபவத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அது வந்து இன்னைக்கு எந்த துறையில இல்ல. டிசிப்ளின்ன்றது அந்த தனிப்பட்ட மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க எங்க இருந்தாலுமே அந்த டிசிப்ளின் இருந்தா நல்லா இருக்கலாம். டிசிப்ளின் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நிறைய பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்ல எவ்வளவு செய்திகள் வருது, அதெல்லாம் யாரும் பேசுறது இல்ல. ஏன்னா சினிமான்றது கிளாமர் இண்டஸ்ட்ரி. அதனால அதை பத்தி ரொம்ப எல்லாருமே ஓப்பனா பயப்படுறாங்க. தேவையே இல்லை. டிசிப்ளின் எல்லா இடத்துலயுமே டிசிப்ளினா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். இப்போ நிறைய படிப்புகள் பத்தி பேசணும். எதன் அடிப்படையா அந்த படிப்புகளை தனக்கானதா அவங்க தேர்வு செஞ்சுக்க முடியும்? இல்ல, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு +2 முடிச்ச ஒரு மாணவன் வரான், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் போறான், இல்ல பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜிக்கு போறான் அப்படின்னா, அவங்க வந்து பெரும்பாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் ஐடியா இருக்கும். நான் வந்து +2 படிக்கிறது முன்னாடி எனக்கு முடிச்சுட்டு நான் வந்து சினிமாக்குள்ள போகணும், டெலிவிஷன் சேனலுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஆனா அந்த ஐடியா வச்சுக்கிட்டு அவங்க வந்து இதுதான் கேரியர்னு அந்த டைம்ல சூஸ் பண்ணவே முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, அவங்க அந்த 3 ஆண்டுகள் அந்த படிப்பு இருக்கு இல்லையா, அந்த படிப்பை கிராஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி விஸ்காம்ல 3rd இயர்ல வரும்போது எலக்டிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த எலக்டிவ்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன போக போறீங்க, டெலிவிஷனுக்குள்ள போக போறீங்களா, இல்ல கிராபிக்ஸ்குள்ள போக போறீங்களா, இல்ல ஆடுக்குள்ள போக அட்வர்டைசிங் ஏஜென்சிக்குள்ள போக போறீங்களா, இல்ல போட்டோகிராஃபரா போக போறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 5 துறைகள், டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஃபர்ஸ்ட் இயர்ல காமனா இருக்கும். செகண்ட் இயர்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, பெரும்பாலும் ஓப்பன் மைண்டோட வாங்க, படிங்க. படிக்கும் போதே டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏரியா இருந்திருக்கலாம். ஆனா படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்குள்ள போகும்போது இல்ல என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதுவா இருந்தது, ஆனா இப்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது நல்லா ஈஸியா வருது, நான் இதை சூஸ் பண்றேன்னு நினைக்கலாம். ஸோ அதனால ஓப்பன் மைண்டடா வந்து மீடியா வந்து அதுக்கப்புறம் அவங்க போக போக தே கேன் சேனலைஸ் எதுக்குள்ள போகலான்றது அவங்க அப்ப டிசைட் பண்ணிக்கலாம். இந்த 6 மாத படிப்புகள் இருக்கும், 1 மாத அதாவது 1 வருட படிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது போன்ற படிப்புகள் இருக்கும்போது அதை மாணவர்கள் தேர்வு செய்வது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடதா இருக்கும்? அதாவது டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய டிப்ளமோ கோர்சஸ் வந்துருச்சு. ஊடக சம்பந்தப்பட்ட கோர்சஸே 1 இயர் டிப்ளமோ இன் அட்வர்டைசிங் இருக்கு, டிப்ளமோ இன் சினிமாட்டோகிராஃபி இருக்கு, டிப்ளமோ இன் டைரக்ஷன் இருக்கு, 1 இயர் கோர்சஸே இருக்கு. ஆனா டிப்ளமோ கோர்சஸ் ஒரு மாணவன் +2 முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு மாணவன் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா, மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா, என்னுடைய ஒப்பீனியன் வந்து ஒரு 3 இயர் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜாப்ஸ்ன்றது இன்னைக்கு வெரி காம்படிட்டிவ் ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது ஊடகத்துறைக்குள்ளேயே போயிட்டு கூட உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு போகணும்னா வெறும் ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால அது பண்ண முடியாது. அதுக்கு யாருக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கோ கட்டாயமா அவங்க தான் முன்னுக்கு போவாங்க. அப்படின்னா நீங்க படிக்கும் போதே ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நிறைய கோர்சஸ் வந்துருச்சு மீடியாலே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்றீங்க ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில்னா ப்ரொமோஷன்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை இந்த +2 முடிச்சுட்டு ஒரு மாணவன் டிப்ளமோ ஜாயின் பண்றான்னா, அந்த டிப்ளமோவோட வந்து உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது அவனுக்கு என்னைக்கும் ஒரு ஹேண்டிகேப்பா தான் இருக்கும். ஸோ திருப்பியும் he wants to go and have ஒரு பிஜி வேணும்னா ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிக்கணும், திருப்பியும் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும். it will be wasting his time. அதுக்கு +2 படிச்ச மாணவர்கள் டைரக்டா ஒரு அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் மீடியால எடுத்து படிக்கிறது என்னைக்குமே பெஸ்ட். அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் யார் படிக்கலாம் அப்படின்னா, இப்ப சில பேருக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் அலோ பண்ண மாட்டாங்க. அவங்க எடுத்த உடனே +2 முடிச்ச உடனே நீ ஒரு மீடியாக்குள்ள போனா நோ வேஸ்ட் பண்ணாத, நீ போய் ஒரு இன்ஜினியரிங் படி, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணு, அது உனக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் பையா வச்சுக்கோ, அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா நீ வேணா கூட நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோ அப்படின்னு தப்பான ஒரு செயல். தேவையே இல்லை. நீங்க இயர்ஸ் தான் வேஸ்ட் பண்றீங்க. இயர்ஸ் அண்ட் யுவர் டைம் எவ்ரிதிங் இஸ் வேஸ்டட். தேவையே இல்லை.
பட் அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு படிக்கிறாங்க இல்லையா, அந்த படிக்கிற மாணவர்கள் முடிச்சுட்டு வந்து இல்ல நான் எனக்கு ஒரு சான்ஸ் எடுக்கணும், ஐ வாண்ட் டு டேக் மை ரிஸ்க் மை லைஃப் அப்படின்றவங்களுக்கு அவங்க டிப்ளமோ படிக்கலாம். திருப்பி போய் ஒரு 3 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் படிச்சு அந்த டைமை வேஸ்ட் பண்றதுக்கு தே ஆப்ட் ஃபார் டிப்ளமோ ப்ரோக்ராம். இதுவரைக்கும் வந்த நேயர்களுடைய கேள்விகள் எல்லாத்துலயுமே பார்க்கும்போது ஒரு குழப்பம் இருக்கு. மீடியா தான் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஆனா அதுல எதுல போகணும் அப்படின்றது அவங்களுக்கு புரியாம இருக்கு. அதை எப்படி தெளிவுபடுத்திக்கலாம்? இல்ல பொதுவா என்னன்னா நிறைய பேருக்கு வெளியில இருந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு மாயை, ஒரு கிளாமரான ஒரு இண்டஸ்ட்ரி, இதுக்குள்ள போகணும் ஷைன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அது வெறி இருக்கும், பேஷன் இருக்கும், எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால என்னன்னா பொதுவா இந்த மாதிரி இப்பெல்லாம் நெட் இந்த மாதிரியான ஆலோசனைகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்ப நான்லாம் படிக்கும்போது இதெல்லாம் சொல்றதுக்கு பாலே கிடையாது. எங்களுக்கெல்லாம் விட்ட தூர்தர்ஷன் விட்டா வேற டிவியே கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சி, இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கு. இன்னைக்கு ஸோ அவங்க ஜஸ்ட் நெட்ல போய் தட்டினாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துடும். அதுல அவங்க சூஸ் பண்ணிட்டு அவங்க அந்த கல்லூரிகளுக்கு போய் பார்க்கணும். அவங்க பேரண்ட்ஸும் சரி, அவங்க அந்த மாணவனும் சரி போய் பார்க்கணும். லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல உங்களுக்கு குவாலிட்டி வரணும்னா தே ஹேவ் டு கோ அண்ட் see, பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கல்லூரியை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீங்க எந்த மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க, உள்ள போங்க. ஏன்னா நீங்க ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன்ல உள்ள போனீங்கன்னா ஒரு குழப்பத்தில் தான் இருப்பீங்க, என்ன எடுக்கலாம் என்ன. ஸோ ஒரு ஃப்ரீயா போங்க, போயிட்டு அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி பண்ணுங்க. பண்ண கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், தே வில் ஆல் டாக். அப்போ இதை பற்றியே பேசும்போது என்னுடைய ஏரியா இது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு டிசிஷன் வரும். அந்த டிசிஷன் வரும்போது அதுக்குள்ள அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கலாம். அதை நோக்கி அவங்க பயணிக்கும் பொழுது ஸ்லோவாக தே வில் கெயின் நாலேஜ். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற கோர்சஸ் எல்லாம் விட இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 70% ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ். செல்ஃப் சஸ்டெயின்டுவாங்க இல்லையா, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ப்ராக்டிக்கல் ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணாலே போதும். 30% தியரி நாலேஜ் இருந்தால் போதும். ஏன்னா இவங்க ப்ராக்டிக்கலாக தான் போய் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு நாலேஜ் இருக்கிறதாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே போக போக they will learn the tricks. படிப்பதற்கும் எளிமையான ஒரு படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. கட்டமா அது பேஷன் கோர்ஸ் தானே. அது யாரும் வந்து எனக்கு வந்து நீ இன்ஜினியரிங் படிச்சே ஆகணும்னு மிரட்டுற ஒரு கோர்ஸ் இல்ல, எல்லாரும் அவங்களே சூஸ் பண்ணி வர கோர்ஸ் தானே. அதனால அதை வந்து நான் என்னுடைய கேரியர்ல பார்த்த வரைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வர மாணவர்கள் நல்லா வராங்க, லைஃப்ல ஷைன் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு வெறியோட வராங்க, அந்த ஃபயர்ன்றாங்கல்ல, அந்த வெறியோட வராங்க. they will surely shine in their life. குழப்பங்களோடு இருந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா உங்களுடைய விளக்கங்கள் தெளிவை கொடுத்திருக்கும் நம்புறோம். நன்றி.